Hi, hello people, welcome back to my channel Visualize with Vinny. ரொம்ப நாள் ஆச்சு நான் ஒரு வீடியோ போட்டு. ஸோ சின்ஸ் ஐ வாஸ் ஆன் டு அ பிரேக் எடுத்திருந்தேன். அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஃபெஸ்டிவல், ஸோ ஆல்வேஸ் இட் இஸ் நாய்ஸி. ஸோ ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ரெக்கார்ட் த வீடியோ. இன்றைக்கி வந்து ஏன் வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு முக்கியமான டே, எலெக்ஷன் டே. ஸோ அது பற்றினான அப்டேட்டும் சரி, யூபிஎஸ்சி மார்க் ஷீட் ஸ்கோர் கார்டு போன வருஷத்தோட ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் ஆர் எஸ்டிமேட்டட் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து எலெக்ஷன் பற்றினான அப்டேட் ஆர் சம்திங் உங்களுக்கு சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு நினச்சது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாகவே வந்து எலெக்ஷன் ப்ராசஸ்க்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு கனெக்ட் இருந்திருக்கும். ஐ ரிமெம்பர் ஃபஸ்ட் டைம் நான் ஓட் பண்ண போகும்போது எனக்கு அந்த என்தூசியாசம் மட்டும்தான் இருந்தது. யாருக்கு ஓட் போடணும், என்ன ஓட் போடணும் அதெல்லாம் கிடையாது. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம ஓட் போட போகிறோம் அப்படின்னு இருந்தது. நிறைய பேர் நம்ம அப்படி ஓட் பண்ணியிருப்போம். பட் பீயிங் அன் ஆஸ்பிரண்ட், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்து, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட் இல்லை, நீங்கள் படித்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஈவன் இஃப் யூ நாட் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாமினேஷன்ஸ், நீங்கள் ஓட் பண்ணுறது மட்டுமே உங்கள் ரைட் கிடையாது. ப்ராப்பரான சாய்ஸை வைக்கிறதுமே ஒரு பெரிய உங்களோட ரைட் அப்படின்னு வந்து சொல்லலாம். சும்மா ஒரு டிசிஷன் எடுக்கிறது வந்து இப்போ வந்து இட் இஸ் நாட் அப்ளிகபிள். ஒரு காலத்தில் இருந்தாங்க, யாரோ ஒருத்தங்க ஒரு பார்ட்டின்னு சொன்னாங்க, ஒரு சிம்பிள் இருந்தது, அந்த சிம்பிளுக்காகவே ஓட்டு போடுற பீரியட் வந்து போயிடுச்சு. இப்போ யூ ஹாவ் லாட் ஆஃப் மீடியா கண்டென்ட், எல்லாமே தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு வந்து நம்ம இருக்குது. ஸோ ஒரு ஓட் தாண்டி இன்ஃபார்ம்டு ஓட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கூட. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிற ஆப் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே வந்து அந்த ஆப்பை வந்து இது பண்ணுறாங்க. இட் இஸ் கால்ட் எஸ் த நோ யோர் கேண்டிடேட் ஆப், கேஒய்சி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து தேடினீங்கன்னா, நான் சைடில் வந்து பிக்சர் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த பிக்சர் போட்டு உங்களுக்கு ஒரு ஆப் வந்து இருக்கும். இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நீங்கள் எந்த கான்ஸ்டியூவன்சி அப்படின்னு சொல்லி கேட்கும், ப்ளஸ் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் ரெண்டுமே வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக உங்களோட தொகுதியில் எவ்வளோ கேண்டிடேட் வந்து நாமினேஷனுக்கு வந்து கொடுத்தாங்க, எவ்வளோ அக்செப்ட் பண்ணிச்சு, எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற டீட்டெயில் வந்து எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து அவங்களோட சொந்த ஊர் என்ன, அவங்களோட கிராஜுவேஷன் என்ன, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேண்டிடேட்டுமே வந்து நாமினேஷன் போகும்போது ஒரு அஃபிடவிட் வந்து ஃபைல் பண்ணணும். அவங்களோட சொத்து விவரமாக இருக்கட்டும், எவ்வளோ வந்து ஓன் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்பௌஸில் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க, எவ்வளோ லேண்ட் வச்சுருக்காங்க, இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் அவங்களுக்கு கிரிமினல் கேசஸ் இருக்கா இல்லையா. நம்ம வந்து நிறைய படிக்கும்போது நிறைய ஆன்சர்ஸில் வந்து படிச்சிருக்கோம், கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. அதாவது நம்ம நாட்டை ரூல் பண்ணுறவங்களே வந்து நிறைய கேஸ் வந்து அவங்களுக்கு மேலேயே இருக்குது. இப்படி தண்டனை இருக்கவங்களை வந்து ஒரு ப்ராப்பர் பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுறது அப்படி நம்ம நிறைய ஆன்சர்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிருப்போம். ஸோ நம்ம ஓட் பண்ணுற பர்சன் வந்து அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் நான் வந்து நினைக்கிறேன். நான் வந்து இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி சப்போர்ட் அப்படிலாம் வந்து நான் சொல்லலை. பட் பிஃபோர் யூ ஓட் நல்லா யோசிச்சு இன்ஃபார்ம்டாக வந்து ஓட் பண்ணுங்கள். ஈவன் உங்களுக்கு ஓட் பண்ண பிடிக்கலனா கூட தேர் இஸ் அன் ஆப்ஷன் கால்ட் இஸ் நோட்டா, நன் ஆஃப் தி அபோவ், அதில் கூட வந்து நீங்கள் ஓட் பண்ணலாம். பட் டு சிம்பிளி ஓட், அதை தாண்டி வந்து நீங்கள் இன்ஃபார்ம்ட் ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் பற்றி சொன்னேன். அந்த ஆப்போட லிங்க் கூட வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். யூ கேன் செக் அவுட் தட் ஆப். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங்க் வந்து இப்போ போகலாம். அது வந்து நம்ம நார்மல் ருட்டீன். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ். யூபிஎஸ்சி ஓட ரிசல்ட்ஸ் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா the cut off was very 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 low for prelims. It was just 75 மார்க்ஸ் எடுத்தால் வந்து நீங்கள் கிளியர். அதாவது ஜென்ரல் கேட்டகரியே வந்து பார்த்திங்கன்னா 200க்கு நீங்கள் 75 எடுத்தால் வந்து கிளியர். விச் மீன்ஸ் தட் டு தி ஆட் அரவுண்ட் நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு 38 கொஸ்டின்ஸ் கிட்ட, ஒரு 37-38 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து நீங்கள் போட்டிருந்தா யூ ஹேவ் கிளியர் தி எக்ஸாமினேஷன்ஸ். அவ்வளோதான். அதாவது 100 கொஸ்டினில் 37 கொஸ்டின் போட்டிருந்தா நீங்கள் கிளியர். அப்புறம் ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து த பிளேயிங் ஃபீல்டு வாஸ் CSAT. ஸோ இந்த வருஷமுமே வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப சொல்கிறது அதுதான். இந்த எக்ஸாம் நிறைய பேர் வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 13 lakh பீப்புள் அப்ளை பண்ணி 5 lakh பீப்புள் வந்து வெளில போவாங்க. படிக்கல வெளில போகிறதுன்றது தாண்டி ஸ்ட்ரெஸ்ஸில் நிறைய பேர் வந்து வெளில போவாங்க. இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, இங்கே இருக்க எல்லாத்துக்குமே வந்து கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் இயருமே வந்து பேப்பர் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கஷ்டமான பேப்பருக்கு பாருங்கள், கட் ஆஃப் வந்து ரொம்ப லோவாக தான் இருந்திருக்கு. ஸோ அட் திஸ் எண்ட் ரொம்ப கம்மி நாள்லே இருக்க எக்ஸாமில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து அந்த ஒரு டவுட்ஸ் வரலாம். எனக்கு கூட ஒரு சம்டைம்ஸ் செல்ஃப் டவுட்ஸ் வரலாம். ப்ரிப்பேரிங் இந்த ரைட் ரூட்டா, எழுதுருமா வேணாமா, அந்த மாதிரி நிறைய பேத்துக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரலாம். நீங்கள் படித்தா மட்டும்தான் அந்த பயம் வரும், அந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ யார் ஆன் த ரைட் ட்ராக். அண்ட் டோன்ட் வரி தட் எக்ஸாமினேஷன் வில் பி டஃப். அதுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் சேர்ந்து என்னோட குரூப்பில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், டெலிகிராம் குரூப்பில்.
அதோட லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் டு டெல் யூ டுடே அண்ட் keep preparing, keep aspiring. Meet you in another video of mine. Until then, it's bye from Vinita.